கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் படைச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்கணும்னு சொல்லி தான். நாமும் நமக்கென்னு ஒரு அடையாளத்தை பதிப்போம். அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பெருசா அவங்க நம்மளை விட உயர்ந்துட்டாங்க? என்ன அவங்க பெருசா நம்மளை விட பெருசா பண்ணிட்டாங்க? ரொம்ப மகான்கள், சித்தர்கள், ரொம்ப நல்லவங்க. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம ஏங்கணும். ஐயோ! அவங்க ஒரு கஷ்டமும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக இருக்காங்க. தப்பே செய்யாமல் இருக்காங்க. பெருந்தன்மையாக இருக்கிறவங்க. அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காத இருக்கிறவங்க. தானம் தர்மம் பண்ணுறவங்க. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம ஏங்கணும். இவங்கள மாதிரிலாம் நம்ம இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் இவங்க நிறைய பேர் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. முன்னாடி 4 பேருக்கு நல்லவங்க மாதிரியும் பின்னாடி எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரிலாம் நம்ம இல்லைன்னு கவலைப்பட்டுக்கவே வேண்டாம். அவங்ககிட்ட கார் இருக்குது, பணம் இருக்குது, நிறைய வீடு, நான் 4-5 வீடு வச்சுருக்கிறான், அவன்லாம் என்னை பார்த்து கேவலமாக பேசுகிறான்னா அவங்களாம் நம்ம செருப்புக்கு சமமானவங்க. தேவையே கிடையாது. நல்லவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நல்லவங்களாம் வாழ்ந்துட்டு போன பூமி இது. ரொம்ப அற்புதமான தர்மத்தின் வழின்னு வர பூமி இது. அந்த பூமியில் நம்ம எனக்கு பிறந்திருக்கோம். நம்மளுடைய பாதங்கள் அந்த பூமியில் இருக்குது. நம்ம நல்வழியில் நம்ம நடப்போம். பணம் காசெல்லாம் ஒரு நிலையே கிடையாது. கடவுள் நினச்சாருன்னா கண் இமைக்கும் நேரம் நம்மளை பணக்கார ஆக்கிறதுக்கு. நம்ம பாவம் செய்யாமல் பணக்கார ஆகணும். அதுக்கு தான் கடவுள் வழி செஞ்சிட்ருக்காரு. முருகன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பாவங்கள் செய்யாமல் நம்பவும் நமக்கும் நம்ம பணத்தையும் சேர்த்து வைக்கணும், புண்ணியத்தையும் நம்ம சேர்த்து வைக்கணும். அது நமக்காகவும் இருக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்காகவும் இருக்கலாம், நமக்கு பின்னாடி வர நம்ம சங்கதிகளுக்காகவும் இருக்கலாம். பணத்தை மட்டுமே சேர்த்து வைக்கக்கூடாது, புண்ணியத்தையும் நம்ம சேர்த்து வைக்கணும். இன்றைக்கி விட பணம் இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, ரோட்டில் தானே நடந்து போகிற அப்படின்னு நம்மளை கேவலமாக பேசலாம். கேவலமாக நம்மளை பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கேவலமானவங்க. இதெல்லாம் அடுத்தவங்கள மனசை கஷ்டப்படுத்தி, அடுத்தவங்கள வேதனைப்படுத்தி வாங்கியிருப்பாங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் நிலைக்காது ரொம்ப நாளைக்கு. எப்படி நிலைச்சாலும் அது அவங்களுக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்காது. அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். வலியும் வேதனையாக இருப்பாங்க. உள்ளே அழுதுட்டு இருப்பான், உள்ளே இருக்கும் நோய் தெரியாது அவங்களுக்கு. அது நமக்கே தெரியாமல் அவங்க அப்படியே மேக்கப்பாக சுற்றிட்டுருப்பாங்க. நிறைய பேர் இன்றைக்கி இப்படி தான் இருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம நல்லவங்களை பார்த்து வாழ்வோம், நல்லவங்கள மாதிரி நம்ம ஆகணும் இருக்கட்டும். நமக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிப்போமா? நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு குப்பை ஆள்ற வேலையாக கூட இருக்கட்டுமே, அது நமக்குன்னு ஒரு அடையாளம். நிச்சயமாக நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம பதிப்போம். நாம் நம்மளாக இருப்போம். முருகனோட அருளால் நம்ம ஒரு அடையாளத்தை பதிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.